ஆர்வமாகன்றது அறிவு சரி கலைஞர் சரி. கோவப்படுத்தியா நடத்தினவர்கள் செல்வி நித்யானந்தன் அவர்களும் உங்கள்கிட்ட அந்த நிகழ்ச்சி உங்களோட நிகழ்ச்சி செய்வதாக இருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம். வாங்க ஜெயநாதன் அவர்களே. வணக்கம். ஜியாவின் அறிவு களஞ்சியம் இன்றைக்கு 489வது அந்த அறிவுரையாக அந்த ஆண்களின மனமாம் பளிங்கு கல்லு போலதான், பெண்களோட மனமாம் மெழுக போலதான். ஆமா. முதலாவது உறவாக யார் வர போறீங்க? முதலாவது உறவாக பங்கு பெற்று அன்பான உறவுகளையும் நான் வருகிறேன். முதலாவது முதலாவது கேள்வியாக, மண்ணை வளப்படுத்தும் ஒரே தாவரம் எது? மண்ணை வளப்படுத்தும் ஒரே தாவரம் எது? பயறு, எள்ளு, உளுந்து. எள்ளு, பயறு, உளுந்து. எள்ளு என்று சொல்றீங்களா? தவறான பதில். உளுந்து என்பது சரியான பதில். உலோகங்களில் லேசானது எது? உலோகங்களில் லேசானது எது? லிதியம், பாமலிக் அல்லது சிட்டிக்? திரும்ப சொல்லுங்க. உலோகங்களில் லேசானது லிதியம், தகரம், தகரம் சொல்லுவேன். அதுவும் தவறு. லிதியம் தான் சரியான பதில். மூன்றாவது கேள்வியாக, விநாகரியில் என்ன அமிலங்கள் இருக்கின்றன? விநாகரியில என்ன அமிலம் இருக்கின்றன? அசிட்டிக் அமிலமா, சிட்டிக் அமிலமா அல்லது பல்மோலிக் அமிலமா? அசிட்டிக் அமிலம். அசிட்டிக் அமிலம் என்பது சரியான பதில். நான்காவதாக, தாவரங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் உலோகம் எது? பொட்டாசியமோ, போஸ்பரஸா, கால்சியமா? பொட்டாசியம் என்பது சரியான பதில். என்ன அறிந்து கொள்ளுங்கள். என்ன தாவரங்களுக்கு என்னன்னு சொன்னீங்க? தாவரங்களுக்கு அது உளுந்தா. மற்றது ஹோமோன்ஸ்களிலே இல்லாத உயிரினம் எது? ஹோமோன்ஸ்களே இல்லாத உயிரினம் எது? பாக்டீரியா, வைரஸா, பூஞ்சையா? பூஞ்சை. பாக்டீரியா என்பது சரியான பதில். அறிந்து கொள்ளுங்க. நீங்க பிரச்சனையில தெரியாது தெரிந்து சொல்றானே. மற்றது யார் வாரீங்க? சரோஜினி வாரன். சரோஜினி சோதராஜா. இரண்டாவது சரோஜினி சோதராஜா. மனிதன் ஒரு நிமிடத்தில் இவ்வளவு காற்று அளவை சுவாசிக்கின்றான். மனிதன் ஒரு நிமிடத்துல அவன் காற்று சுவாசிக்கும் காற்றளவு இவ்வளவு 15.5 லிட்டரா அல்லது 16.5 லிட்டரா அல்லது 17.5 லிட்டரா? 16.5 சொல்லிப்பா. தவறு. 15.5 என்பது சரியான பதில். இரண்டாவது கேள்வியாக, பிக் ஐப்பிள் என்று அழைக்கப்படும் அமெரிக்க நகரம் எது? பிக் ஐப்பிள் என்று அழைக்கப்படும் அமெரிக்க நகரம் எது? நியூயார்க்கா, கலிபோர்னியாவா, சிட்னியா? மூன்றே முறைக்கா சொல்லுங்க, எனக்கு இந்த சத்தம் குறைவா வரும். நியூயார்க்கா, கலிபோர்னியாவா, சிட்னியா? நியூயார்க் சொல்றேன். நியூயார்க் என்பது சரியான பதில். மூன்றாவது கேள்வியாக, நீரை விட ரத்தம் எத்தனை மடங்கு அடர்த்தியாக அதிகம் உள்ளது? நீரை விட ரத்தம் எத்தனை மடங்கு அடர்த்தியில் அதிகமாக உள்ளது? 6 மடங்கா அல்லது 7 மடங்கா அல்லது 8 மடங்கா? 6 மடங்கு சொல்றேன். 6 மடங்கு என்பது சரியான பதில். ஓட்டோக்கள் அதிகமாக தயாரிக்கின்ற நாடு எது? ஓட்டோக்களை அதிகமாக, அந்த ஓட்டோ தெரியும் தானே, டாக்ஸி, ஓட்டோ டாக்ஸிகள் அதிகமாக தயாரிக்கும் நாடு எது? ஜப்பான், போலந்து அல்லது பிரேசில்? ஜப்பான் சொல்லிப்பா. ஜப்பான் என்பது சரியான பதில். அடுத்த கேள்வியாக, மனித முளை இறக்குறைய எத்தனை செல்ஸ்கள் கொண்டதாக உள்ளது? மனித முளை இறக்குறைய இவ்வளவு செல்ஸ்கள் கொண்டதாக உள்ளது? 40 லட்சமா, 50 லட்சமா, 60 லட்சமா? சரியா தெரியல. 50 லட்சத்தை சொல்லிப்பா. 60 லட்சம் என்பது சரியான பதில். அறிந்து கொள்ளுங்க. பத்மினி கமலாந்தன் மூன்றாவது பத்மினி கமலாந்தன். யானை தினமும்
எவ்வளவு உணவை உட்கொள்கின்றது யானை ஒரு தினமும் ஒரு நாளைக்கு எவ்வளவு உணவை உட்கொள்கின்றது? 200 ராத்தல் அல்ல 300 ராத்தல் அல்லது 400 ராத்தல்? 400 300 தெரியல, 300 சொல்லுவோம். 300 என்பது சரியான பதில். இரண்டாவது கேள்வியாக, எலும்பு கூடு இல்லாத உயிரினம் எது? எலும்பு கூடு இல்லாத உயிரினம் எது? ஜெல்லிமீன் அல்லது இறால் அல்லது சிலந்தி? ஜெல்லிமீன். ஜெல்லிமீன் என்பதும் சரியான பதில். மூன்றாவது கேள்வியாக, மனிதனின் நாக்கில் இத்தனை ஆயிரம் சுவை மொட்டுக்கள் உள்ளன? மனிதனுடைய நாக்கில இவ்வளவு ஆயிரம் சுவை மொட்டுக்கள் உள்ளன? 6000, 7000 அல்லது 8000? சுவை மொட்டு விடியல இருக்க சொல்லுங்க. 6, 7, 8. ஓ, 7 சொல்லுவா. 8000 என்பது சரியான பதில். நான்காவது கேள்வியாக, எரிமலை இல்லாத கண்டம் எது? எரிமலை இல்லாத கண்டம் எது? ஆஸ்திரேலியா, ஐரோப்பா அல்லது அமெரிக்கா? ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா என்பது சரியான பதில். அடுத்த கேள்வியாக, ஒரு கடைசி 5வது கேள்வியாக, முதலைந்த ஆயுட்காலம் எவ்வளவு? முதலைந்த ஆயுட்காலம் எவ்வளவு? 360 ஆண்டா அல்லது 350 ஆண்டா அல்லது 340 ஆண்டா? 350. 360 ஆண்டு என்பது சரியான பதில். 360. 360. அடுத்தது சரி, 5 கேள்வியும் சரி எனக்கு. நடுவுல கடைசி கேள்வி. அதான் நான் இல்ல நான் 5 கேள்வி சரி என்று சொல்லல, 5 கேள்வி முடிஞ்சுதுன்னு சொன்னேன். 2 கேள்வி புள்ள விட்டேன் நான். ஆமா, அந்த 8000-ம். மற்ற அடுத்தது யாரு? நான் வருகின்றேன். கலைவாணி மோகன். எல்லா மக்களாலும் பயன்படுத்தப்படும் மரக்கறியது? உலகிலேயே எல்லா மக்களாலும் பயன்படுத்தும் மரக்கறியது தக்காளி, உருளைக்கிழங்கு அல்லது வெங்காயம்? எல்லா மக்களாலும் உருளைக்கிழங்கு. தக்காளி தான் மணி எல்லாரும் பாவிக்கிறதாம். என்ன? தனது உடம்பை விட நாக்கு பெருசான உயிரினம் எது? தனது உடம்பை விட நாக்கு நீளமான உயிரினம் எது? பச்சோந்தி, ஒட்டாய்ச்சிங்கி அல்லது முதலை? பச்சோந்தி. பச்சோந்தி என்பது சரியான பதில். மூன்றாவது கேள்வியாக, 4 இறக்கைகள் உள்ள பூச்சியினம் எது? 4 இறக்கைகளை கொண்ட பூச்சியினம் எது? தட்டாம்பூச்சி அல்லது சிலந்தி அல்லது வெட்டுக்கிளி? தட்டாம்பூச்சி. தட்டாம்பூச்சி என்பது சரியான பதில். 4வது கேள்வியாக, மூளையில் முக்கிய உணவானது எதுவாக அமைந்துள்ளது? மூளையில முக்கிய உணவாக எது அமைந்தது? ஆக்சிஜனா, கால்சியமா, குளுக்கோஸா? ஆக்சிஜன். குளுக்கோஸ் என்பது சரியான பதில். குளுக்கோஸா. 5வது கேள்வியாக, பிறக்கும் போது குழந்தையின் மூளையின் நிறை எவ்வளவு? பிறக்கும் போது குழந்தையின் மூளையின் நிறை எவ்வளவு? 300 கிராம் அல்லது 350 கிராம் அல்லது 370 கிராம்? 250 கிராம். 250 என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த யார் வர்றீங்க? ஜெயமலர் அவர் வந்திருக்கிறார். ஜெயமா. வணக்கம் எல்லாருக்கும். ஜெயமலர் வாங்க. கேள்விக்கு போவோம். கருப்பு தண்ணீர் காய்ச்சல் என்று இதனை கூறுகின்றார்கள். கருப்பு தண்ணீர் காய்ச்சல் என்று இதனை கூறுகின்றார். மலேரியா, டெங்கு அல்லது டைபாய்டு? மலேரியா. மலேரியா என்பது சரியான பதில். 2வது கேள்வியாக, ஒரு தாயின் வயிற்றில் குழந்தையின் முதல் உருவம் உறுப்பெது? ஒரு தாயின் வயிற்றில் குழந்தையின் முதல் உருவமான உறுப்பெது? இதயம், கண் அல்லது மூளை? இதயம் என்பது சரியான பதில். 3வது கேள்வியாக, மண்புழுவுக்கு எத்தனை இதயங்கள் உண்டு? மண்புழுவுக்கு எத்தனை இதயங்கள் உண்டு? 4, 5 அல்லது 6? 4. 5 என்பது சரியான பதில். 4வது கேள்வியாக, இந்த பாம்பு கறியை அதிகமாக சாப்பிடும் நாடு எது? பாம்பு கறியை அதிகமாக சாப்பிடும் நாடு எது? சீனா, ஜப்பான், தாய்லாந்து? சீனா என்பது சரியான பதில். 5வது கேள்வியாக,
ஒன்பது இல்ல. 5 முதல்வர்களுடன் நடித்த நடிகையின் பேர் என்ன? 5 முதல்வர்களுடன் நடித்த நடிகையின் பேர் என்ன? மனோரமா, சாவித்ரி அல்லது பத்மினி? மனோரமா. மனோரமா என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி. வேற யாரு? முதல்வர்களா சொன்னீங்க? மனோரமா. 5 அப்புறம் சொல்லுங்க ஆராக்கலண்டா. 5 முதல்வர்களுடன் நடித்த நடிகை. அப்புறம் அந்த முதல்வர்களா 2 பிறகு சொல்லுங்க முடியும். எம்ஜிஆர். வணக்கம் ஜியாக்கா. வணக்கம். அவர் சொல்லு நவுலா சிவநாதன். வாங்கோ நவுலா சிவநாதன். அந்த பதில் எழுப்புற சொல்லுங்க. மாணி. கைப்பந்து வாலிபால் பிறந்த நாடு எது? இந்த கைப்பந்து என்ன? வாலிபால் பிறந்த நாடு எது? அமெரிக்கா, ரஷ்யா, பிரேசில்? அமெரிக்கா. அமெரிக்கா என்பது சரியான பதில். 2வது கேள்வியாக சர்வதேச புலிகள் தினம் எப்போது? சர்வதேச புலிகள் தினம் எப்போது? 29 ஜூலை. புலி டைகர் அல்ல? ஆமா. 29, 27 ஜூலை, 28 ஜூலை. 29 ஜூலை. 29 ஜூலை என்பது சரியான பதில். பகவத்கீதை எந்த மொழியில் முதல் எழுதப்பட்டது? பகவத்கீதை எந்த மொழியில முதல் எழுத? சமஸ்கிருதம், லத்தீன் அல்லது தமிழ்? சமஸ்கிருதம் என்று சொல்றேன். சமஸ்கிருதம் என்பது சரியான பதில். கலந்து ஒரு நிமிஷம். ஆமா. உலகிலேயே மிக உயரமான கட்டிடம் இருந்தது? துபாய் அல்லது இங்கிலாந்துல இருக்கிற மணிக்கூடு அல்லது அந்த அமெரிக்கால இருக்கிற சிலையா? மிலவில் மிக துபாய் என்பதும் சரியான பதில். அடுத்தது 5வது கேள்வியாக காலை நட்சத்திரம், மாலை நட்சத்திரம் என்று இதனை கூறுகின்றார்கள். காலை நட்சத்திரம், மாலை நட்சத்திரம். வெள்ளி, சனி, ஞாயிறு? வெள்ளி என்பது சரியான பதில். வாணி, நான் மன்னிப்ப வேண்டிக் கொண்டு இத்துடன் முடித்துக் கொள்றேன். நன்றி அக்கா. மற்ற நிகழ்வுகள் நடக்கட்டு. நான் அரமணித்தியாளத்தால வாரேன். நன்றி வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது அறிவு கலைஞன் தோப்போடு ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி வணக்கம். செல்வி நித்யானந்தன் அவர்கள் கேட்டுக்கொண்டு